தேவையில்லாத விஷயத்துல நான் தாங்க பெரிய புத்திசாலின்னு சொல்லி இவங்களாவே போய் பண்ணிக்கிற சில விஷயம் இருக்குங்க. தயவு செய்து முதலீடு மாதிரியான விஷயங்கள், வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்யற விஷயங்கள், தொழில் செய்யற விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. செக் மை சிஸ்டர் இன் லா பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, when she will get married 98ல பிறந்து 30 வயசு கூட அவளை ஏங்க புடிச்சு கல்யாணத்துக்குள்ள தள்ளுறீங்க? will she be rich or luxury? 4/10/98 9:01 PM கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஓகே, லக்னத்துல சனி இருக்கிறவங்க கொஞ்சம் செலவு பண்ண கஷ்டப்படுவாங்க. உண்மையிலே ஆமாவா இல்லையான்றத பாருங்க. லக்னத்துல சனி இருக்கிறவங்க கொஞ்சம் செலவு பண்ண கஷ்டப்படுறவங்க தான். அப்ப இவங்களுக்கே நீங்க இவங்களோட சில ஸ்டைல் எல்லாம் பார்க்கலாம் ஒரு மாதிரி. ஆனா இதுல என்ன தெரியுங்களா, தனக்குன்னு வரும்போது சில விஷயத்த பண்ணவே செய்வாங்க. கூடுதலாக இந்த ஜாதகத்துல புதன் நீச்ச பங்க ராஜயோகம். புதன் நீச்ச பங்க ராஜயோகமா இருக்கிறாரு. கூடுதலாக சுக்கிரன், ஆமா சுக்கிரன் நீச்ச பங்க ராஜயோகமா இருக்கிறாரு. கூடுதலாக அதிக சுபத்துவ கிரகமாக சுக்கிரன் தான் இந்த இடத்துல வராரு. சுக்கிரனுக்கு தனியா சுபத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் பாக்குற இடத்துல சுக்கிரனுடைய அழகு சார்ந்த அமைப்புகள்ல வரவே செய்யறாங்க. சரி, சுக்கிரன் நீச்ச பங்கம்ங்க. முதலில் நீச்சத்தன்மை செயல்படவே செய்யும். இங்க புதன் தசை வரக்கூடாது. புதன் தசை மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது தேவையில்லாத விஷயத்துல நான் தாங்க பெரிய புத்திசாலின்னு சொல்லி இவங்களாவே போய் பண்ணிக்கிற சில விஷயம் இருக்குங்க. தயவு செய்து முதலீடு மாதிரியான விஷயங்கள், வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்யற விஷயங்கள், தொழில் செய்யற விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. புதன் திசையில சுக்கிரன் புக்தி முடியணும். புதன் திசையில சூரியன் புக்தி, புதன் திசையில சூரியன் புக்தி உச்சனோட தான் இருக்கிறாரு. அஸ்தகங்கப்படுத்தி நல்லா இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் சந்திரன். அம்மா புதன் தசை சந்திரன் புக்தி வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. கல்யாணம் கொள்ளலாம் இப்ப கொஞ்சம் வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா. அவ்வளவு வயசெல்லாம் ஆகல. சரி, சுக்கிரன் 7ஆம் அதிபதினாலும் சுக்கிரன் அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சுதான் நீச்ச பங்கம். அப்ப இந்த இடத்துல சுக்கிரனுடைய அமைப்புகளும் இல்ல. புதன் தசை சந்திர புக்தியில தான் திருமணம். பொறுமையா இருங்க. புதன் தசை சந்திர புக்தியில திருமணம் நடக்கும். அதே விதியை தான் சொல்லுவேன். ராசிக்கு 7ஆம் இடத்துல அப்படியே செவ்வாய் ராகு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. கல்யாணம் இந்த ஜாதகத்துக்கு தாமதமாகும். 5ஆம் பாவகத்துக்கு முதலில் சனி செவ்வாய் ராகுவின் தொடர்பு, அதற்கு பிறகு குருவினுடைய தொடர்புன்றதுனால கல்யாணத்தை தாமதமா பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்ற மாதிரியான விஷயத்துல பொண்ணை கொண்டு திணிக்கிறேன்ற பேர்ல தயவு செய்து அடுத்த 3 வருஷத்துக்கு கல்யாண பேச்சு எடுக்காதீங்க 2029 வரைக்கும். ஆனா இந்த இடத்துல கல்யாண பேச்சு எடுப்பீங்க. யாரு பரிகாரம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலான்றாங்களோ இதோட முடிஞ்சுங்க, கல்யாண யோகமே 3 வருஷத்துல முடிஞ்சிடும்ன்ற மாதிரி ஜோசியக்காரரை போய் கேட்டு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க. 2030க்கு பிறகு புதன் தசையில சந்திரன் புக்திக்கு பிறகு வரக்கூடிய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பாங்க. சரிங்களா?